ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம். பீமன் பற்றி ஒரு சம்பவம் பார்க்கலாம். கொஞ்ச நாளா பீமன் சரியா சாப்பிட்றதில்ல, முகம் வாடி போயிருக்கு. அம்மா குந்தி தேவி கேட்டாலும் என்ன ஏது அப்படின்னு கேட்டாலும் சொல்லலை. அப்போ தர்மர்கிட்ட அம்மா சொல்றா, மூத்த மகன்கிட்ட, இவன் ஏன் எப்படி இருக்கிறான்னு தெரில, என்னன்னு கேட்க வேண்டியதானே நீ அப்படின்னு கேட்டா, நீங்க சொல்லியே பதில் சொல்லலைன்னா நான் கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவரும் வருத்தப்படுறாரு. இந்த வருத்தம் அவனுக்கு கூட்டிகிட்டே போய் அவன் மெலிஞ்சிக்கிட்டே போறான். ஒரு வேளை தான் சாப்பிடுறான், வயிறு நிறையா சாப்பிட்றது கிடையாது. அவனை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி குந்தி தேவி கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்றா. கிருஷ்ணர் சரி அது என்னன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். அவனுடைய கவலைக்கு காரணம் என்னன்னா, அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒருத்தரோட அவளுடைய வாழ்க்கை இருக்கு. 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ தர்மரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற சமயம் தற்செயலாம் ஜன்னல் வழியா இவன் பார்த்துட்டான். தன்னுடைய அண்ணன் மேல அவனுக்கு ரொம்ப உயிர், தர்மர் மேல. தர்மரும் கிருஷ்ணரும் சந்திச்சா கிருஷ்ணர் தான் தர்மரை வணங்குவார். அந்த அளவுக்கு தர்மருக்கு ஒரு வசதி உண்டு. அந்த தர்மராஜா இவன் ஜன்னல் வழியா பார்க்கிற போது திரௌபதிக்கு கால் மாட்டில் உட்காந்துருக்கிறார். இவ ஆணவக்காரியாட்டம் ஆசனத்துல உட்கார்ந்துருக்கிறா மேல. அது தர்மர் இருக்கிற இடமாச்சே, அதுல போய் இவ உட்கார்ந்துருக்கிறா. இவ்வளவு ஆணவக்காரியா என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இவனுக்கு. அவளுடைய பாதங்களை தர்மர் பிடிச்சு விடுறாரு. இது குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தர் அன்பை பொறுத்தது. அதுல இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. அந்த அன்பின் மிகுதியில எதுவும் நடக்கலாம். இதை போய் எடுத்துக்கிட்டு அவன் வருத்தத்துல இருக்கிறான். ஏன்னா அவன் மரியாதையாகவே பார்த்து பழகினவன். அப்போ கிருஷ்ணர்கிட்ட ஒரு நாள் சந்திக்கிற போது அவங்கிட்ட விசாரிக்கிறாரு, என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏது ஒரு மாதிரி இருக்கியே அப்படிங்கும்போது, இல்லை அது வெளியே சொல்ற விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவனாகவே யார்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான், வருத்தம் போகணும்னா ஹரிநாமத்தை பாடணும் அப்படின்ட்டு. இதனால நிறைய ராத்திரி பூரா தூங்காம நாம ஜபம் பண்ண ஆரம்பிச்சான். இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது, இவன் இப்படி ஆள் கிடையாதா, இது என்ன நாம ஜபம்லாம் பண்றான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பஜனைய ஆரம்பிச்சான். பீமனுக்கு குரலும் இஷ்டத்துக்கு தான் இருக்கும், தாளமும் இஷ்டத்துக்கு தான் இருக்கும். ரெண்டுமே பொருந்தாது. முரட்டு குரலா இருக்கும். அப்ப அந்த வீட்டுல யாருமே இருக்க முடியல, அரண்மனையில. அந்த அளவுக்கு இவனுடைய சத்தம் கத்தி வேற பாட ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் என்ன இதை இப்படி இருக்கிறான், இவனை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு ஒருத்தருக்கும் புரியல. யாருக்கும் சொல்லவும் மனசு வரல. அப்போ ஒரு நாள் எல்லாருமா பேசிட்டு இருக்கிற போது சொல்லிட்டாங்க, நீ பாடுறதெல்லாம் சரிதான், நாராயணர் தான் பாடுற, ஆனா 4 பேர் தூங்கணும், அதையும் நீ நினைச்சிக்க, எங்கேயாவது ஓரமா பாடு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டதை வச்சுட்டு யமுனை கரைக்கு போயிட்டான். அங்க போய் மனதுருகி ரொம்ப வருத்தத்தோட பாடுவான். ஒரு நாள் அவனுக்கு அழுக வந்துருச்சு. பாடுற போது கண்ணீர் வர, அவன் தாளமும் பொருந்தலை, ஏனோ தானோன்னு தான் பாடுறான். ஆனா கிருஷ்ணர் அங்க வந்துட்டு அவனுடைய பாட்டுக்கு தக்கன கொஞ்சம் நளினமா
ஆடுறார் பகவான். அப்போ தற்செயலா கண்ணை திறந்து பார்த்ததும் இவனுக்கு படக்குன்னு ஆயிடுச்சு. கிருஷ்ணரை வணங்கினான். நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நீ பாடும்போதே வந்துட்டேன். அப்போ இவன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது பகவான், உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நீ மனம் திறந்து சொல்லலாம். அப்போ திரௌபதி விஷயமா தான் எனக்கு ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்றான். சரி வா போகலான்னு சொல்லி மாளிகைக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரியும் தூங்கலை. தூங்காமலே அப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ பகவான், நீ என்ன பண்ண, ஒரு உண்மை தெரியணும்னா ஒரு குறிப்பிட்ட ஆலமரத்தை சொன்னார். அந்த மரத்துல போய் ராத்திரி போய் நடுராத்திரிக்கு முன்னாடியே போயிட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்க. தூக்கம் வந்தா கூட அங்க தூங்கு, உனக்கு ஏதாவது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றார். இது எதனால சொன்னாருன்னா, இந்த உலகம் மாயை, நீ பாட்டுக்கு எதையாவது நினைச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இவர் கிருஷ்ணர் சொல்ல, அவனுக்கு மாயையா, அதை எனக்கு ஒரு நாள் காட்டேன், அப்போதான் எனக்கு ஏதாவது புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துறார் பகவான். சொன்னபடி நடுராத்திரி போயிட்டான். அந்த ஆலமரம் நல்லா அடர்த்தியா இருக்கு. அது மேலே ஏறி ஒரு நல்ல கவிட்ட மாதிரி ஒரு பகுதியில் போய் காலை தொங்க போட்டு நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டான். அங்க இருந்தும் கடவுளை பாடிக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் அசதி வந்தது, லேசா தூக்கம் வந்தது. அந்த சமயம் திடீர்னு ஒரு பிரகாசம். என்னன்னு பார்த்தா, தேவலோக பெண்கள் ஒளிரும் உடலோட அங்க வராங்க. நிறைய பேர் வராங்க, விதவிதமா வந்தாங்க. அந்த மரத்தடியை சுத்தம் பண்ணாங்க. நல்ல வெல்வெட் துணி விரிக்கிறாங்க, கம்பளிகள் எல்லாம் விரிக்கிறாங்க. அப்புறம் அலங்காரம் பண்றாங்க. வேற வேற லோகத்துல இருந்தெல்லாம் ஜோடி ஜோடியா வாராங்க. ஆசனங்கள்லாம் போடப்பட்டது. 3 ஜோடி நல்ல உயர்தரமான ஆசனங்கள் போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஒசத்தியா ஒரு ஆசனம். இதுலலாம் யார் இருப்பா அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியலை. இங்க இருந்தே பார்ப்போம், தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க விஷயமா ஏதோ ஒரு மீட்டிங் போட போறாங்க, கலந்து பேச போறாங்க போல. சரி என்னன்னு கவனிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ முதல் அந்த மற்ற வாடிக்கையாளர் மாதிரி உட்கார்றதுக்கு சுற்றி நிறையா இருக்கைகள்லாம் இருக்கு, ஆசனங்கள் இருக்கு. நிறையா முனிவர்கள் சாதுக்கள்லாம் வராங்க. எல்லாம் வேற வேற கிரகத்திலேருந்து வந்தவங்க. பிரம்மாவும் சரஸ்வதியோட வாரார். அந்த ஜோடி ஜோடியா இருக்கிற ஒரு நாற்காலியில அவங்க உட்கார்ந்தாங்க. சிவன் பார்வதி வந்தாங்க, அவங்களும் உட்கார்றாங்க. அதுக்கடுத்து விஷ்ணு லட்சுமி வந்தாங்க, அவங்களும் உட்கார்ந்தாச்சு. ஆக நாராயணர் வந்தாச்சே, இவருக்கு மேல வசதியா யார் இருக்கா? இன்னொரு நாற்காலி அப்படி ஒரு ரொம்ப உயர்வா போடப்பட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ திரௌபதி அப்படி கம்பீரமா வாரான். இவன் எப்படி ஆணவக்காரின்னு சொன்னனோ அந்த மாதிரி அப்படி நெஞ்ச நிமிர்த்திட்டு வந்தா. அந்த ஆசனத்துல உட்கார்ந்ததும் எல்லாரும் அவளுக்கு மரியாதை பண்றாங்க. அந்த சமயம் தூரத்துல இருந்து கிருஷ்ணரும் வந்தார். அவர் திரௌபதி கிட்ட அமைதியா, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு அப்படி அதட்டுற மாதிரி கேட்டா. எல்லாரும் வந்தாச்சு. பாண்டவர்கள் அப்படின்னு கேட்டா. பாண்டவர்கள்ல 4 பேர் தான் வந்திருக்காங்க, ஒருத்தனை காணோம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். காணுமா? யாரை காணோம் அப்படின்னு கேட்டா. பீமனை காணோம். அப்ப அங்க ஒரு பெரிய பானை இருக்கு, கொப்பரை. இந்த கொப்பரையில பீமனுடைய ரத்தத்தால நிறைங்க, அப்பதான் எனக்கு திருப்தி அப்படிங்கிறாவ. உடனே பீமனுக்கு மேல இருந்து இதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு. பெரிய வீரம் தான், ஆனா அந்த பெரிய அண்டா நிறைய அவனுக்கு ரத்தம் இருக்கு, அந்த அளவு பெரிய உடம்பு தான். ஆனா அந்த சம்பவத்தை பார்த்து அவன் தொடர்ந்து நடுங்கிருச்சு அவனுக்கு. அப்போ நாரதர் சொல்றார்,
அவன் வந்து ஏதோ ஒரு பயத்துல இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறான் அப்படின்னாரு. ஐயோ நம்மளை மாட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி பதட்டத்துல மேல இருந்து தடுமாறி கீழே அந்த கூட்டத்திலே விழுந்தான். விழுந்தவன் நிக்கவே இல்லை. ஓட ஓட தொடங்குறான். தட தட தடன்னு ஓட ஆரம்பிச்சான் பயந்து. என் ரத்தத்தை அண்டாவில் நிறைச்சிருவாங்களோன்னு சொல்லி ஓடுறான். அப்போ நாரதர், ஆகா இங்கதான் இருந்திருக்கிறார் பீமன், நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படிங்கிறார். இதெல்லாம் அவனுக்கு தெரியுது. இப்படி ஓடியாச்சுன்னா ரொம்ப நேரம் ஓட்டுறான். ஆனா எங்க ஓட்டுறான் எதுவுமே அவனுக்கு புரியலை. கண்ணை மூடிட்டு ஓடலாம். ஏன்னா நல்ல காடு அது. இந்த ஒரு ஆலமரம் தான் இருக்கு, திறந்த வெளி. அப்படி வனப்பிரதேசம் மட்டும் இருக்கு. அப்புறம் தான் கண்ணை திறந்து பார்த்தா அதே மரத்தடியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அங்கேயே தான் சுத்திட்டு இருந்திருக்கிறான். ஆனா அந்த மீட்டிங் நடந்த இடம்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப இதுவரை நான் பார்த்தது என்னது அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே சுத்தி சுத்தி பார்க்கறான், ஒன்றும் புரியல. பிறகுதான் திடீர்னு ஒரு வித்தியாசமான உஷ்டம் வரவும் மரத்தை விட்டு விலகி தள்ளி நிற்கிறான். மரம் திடீர்னு மொத்தமா தீப்பிடிக்குது. நான் மரத்துல இருந்தா எரிஞ்சிருப்பனோ அப்படின்னு சொல்லி பயந்து தள்ளி நின்று அந்த மரத்தையே பார்க்கறான். பார்க்கும்போது என்ன தோணுது, திரௌபதி அந்த மரத்து நடுவுல இருக்கா. அவனோட சேர்த்து எரியுது அந்த நெருப்பு. அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நடுராத்திரியே நடக்குது. எரிஞ்சிட்டு இருக்கும்போது திரௌபதி மாதிரியே இன்னொரு பொண்ணு வாரா. அவன் வந்து இந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற திரௌபதி உடம்புக்குள்ள நுழையிறா. அப்புறம் நெருப்பு அணைஞ்சிருது. அதுக்கப்புறம் மரம் இருக்கு, திரௌபதியும் இருக்கா. அவ பாட்டுக்கு அரண்மனையை நோக்கி நடக்கிறான். இவன் அப்படி வெளவெளத்து போயிட்டான். அப்படி பயத்தோட இவன் பின்னாடி வர கிருஷ்ணர் எதிர வந்தார். என்னப்பா பீமா, என்ன ஏதுன்னு கேட்க அவனுக்கு பேசவே வாய் வரல. அப்பதான் மாயைன்னா என்னன்னு கேட்டிய, ஏதாவது புரியுதான்னு கேட்டார். ஒன்றும் புரியல. அதுதான் மாயை அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஒன்று மாத்தி புரியும், இல்லாட்டி புரியாது, அவ்வளவுதான். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், நீங்க 5 பேருமே வேற வேற தேவர்கள். யமன் தர்மரா வந்தார், இந்திரன் அர்ஜுனனா வந்தான், வாயு பீமனா, நீ வந்து வாயுவோடைய அம்சமா நீ இருக்கிற, அஸ்வினி குமார்கள் அம்சமா 2 பேர். இப்படி எல்லாருமே தேவர்கள் மூலமா மந்திர பலத்துல வந்தவங்க. இப்போ நீங்கெல்லாம் இங்க வந்திருக்கும் போது உங்களுடைய மனைவி தேவலோகத்துல என்ன பண்ணுவா? நீங்க இன்னொருத்தியோட எப்படி வாழ முடியும்? அப்போ உங்க மனைவி கூட தான் வாழ முடியும். அப்போ யாக குண்டத்துல இருந்து வந்த திரௌபதி அந்த ஒவ்வொருத்தியா மாறிடுறா. ஒருத்தரோட இருக்கும்போது அவனுடைய மனைவி தான் அதுல பங்கேற்கிறா. மற்ற சமயம் இந்த மரத்தடியில வந்து தன்னை நெருப்பாக்கிட்டு அடுத்த மனைவியை தன் உடல்ல தாங்குதா. இது ஒரு அப்பாற்பட்ட விஷயம், புரிஞ்சிக்க முடியாது. உலக பார்வைங்கிறது உள்ளத்தால வர்றதுதான். அதுல வந்து உன்னதத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாது. இனி இது மாதிரி பெண்களை பத்தி தப்பா எடை போடாதவா அப்படின்னு சொல்லி தோல்ல கை போட்டு கூட்டிட்டு போறார். இப்படி ஒரு மாய தரிசனத்தை பீமனுக்கு பகவான் காட்டுறார். ஹரே கிருஷ்ணா.